வாங்க வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பேர் இருக்கும் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்ச் என்னன்னா கிங்ஸ் ஆஃப் பஞ்சாப் vs ஆர்சிபி. வாங்க சேனலுக்குள்ள போலாம். கிங்ஸ் ஆஃப் பஞ்சாப் அவங்க லாஸ்ட் மேட்ச்ல ஆர்பிஎஸ் கூட வின் பண்ணாங்க. அதுக்கு காரணம் அவங்க பேட்டிங் லைன் அப் பயங்கரமா மிக்ஸ் பண்ணாரு மேக்ஸ்வெல். புதுசா பேட்டிங் ஆர்டரை கண்டுபிடிச்சு இறக்குனாரு. ஆனா அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றியா வாங்கி கொடுத்து கிங்ஸ் ஆஃப் பஞ்சாப் அவங்க ஓப்பனிங்ல கப்டில் இறக்கலாம். ஃபர்ஸ்ட் 6 ஓவர் கப்டில் ஃபின்னன் வந்து நல்லா ஸ்பேஸ் பண்ணாரு. அதனால நான் ஹாசிம் அம்லாம் நல்லா பேட் பண்ணலாம் சொல்ல வரல, அவர் நல்லா பண்ணுவாரு. ஆனா அவர் ஸ்பின்ல வந்து அந்த அளவுக்கு தடுமாறுவாரு. கப்டில் அந்த மாதிரி கிடையாது. ஆர்சிபி கேப்டன் வாட்சன் அவங்க லாஸ்ட் மேட்ச்ல 4 பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணாங்க. அந்த 4 பிளேயர்ஸ்னால தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபேக்ட் ஏதோ ஜெயிச்சிட்டாங்க. கெயில் வாட்சன் ஓப்பனிங் ஆடணும் அவங்களோட லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆடினாங்க. அதனால ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் அவங்களுக்கு நல்ல ஸ்கோர் கிடைச்சிச்சு. அவங்களோட பவுலிங்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டைல் மில்ஸ், சஹால் இருக்காங்க. 2 பேரும் எக்கனாமி மெயின்டைன் பண்றாங்க. இன்னும் டைல் மில்ஸ் கொஞ்சம் விக்கெட் தூக்க ஆரம்பிச்சாங்கன்னா கிங்ஸ் ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். கிங்ஸ் ஆஃப் பஞ்சாப் அவங்க டாஸ் வின் பண்ணி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கணும். அவங்க 200 to 210 அடிச்சா கெயில் ஸ்டாமுக்கு கொஞ்சம் பிரஷர் கொடுக்க முடியும். இல்லைன்னா கெயில் ஸ்டாம் அது வாட்க போய்கிட்டே இருக்கும். பெங்களூர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா 185 அபோவ் அடிப்பாங்க. கெயில் ஸ்டாமும் வந்துச்சுன்னா 200 வர சான்ஸ் இருக்கு. பத்தாவதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கணும். கிங்ஸ் ஆஃப் பஞ்சாப் அவங்க ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கணும். விக்கெட் எடுத்தாதான் ஆர்சிபி டீமை தோக்கடிக்க முடியும். இன்னைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன் இதோட முடிஞ்சிருச்சு. இது போல மேலும் மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்கு கீழே என்ன பேர் வைக்கலாங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.